அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் நேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என கூறுவது தற்போது ஃபேஷனாகிவிட்டதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் இந்த விவகாரத்தை முன்வைத்து முழக்கம் எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஜெய் பீம் என முழக்கங்களை எழுப்பியதோடு அமித் ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், அம்பேத்கரை இழிவுபடுத்திய கட்சி காங்கிரஸ் தான் என்று குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையிலும் இதே விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் அமித் ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, 1952ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்த நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற விதர்பா இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை தோற்கடித்ததாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है। शिक्षा भूमि में जाइए बाबा साहब के लंदन में, आपको पता चलेगा आप परिनिर्वाण भूमि में जाके देखिए, आपको पता चलेगा. To meet at 2 p.m. This I will not allow. 2 p.m. அம்பேத்கர் பற்றிய அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் அமித்ஷா கருத்து தெரிவித்ததாக கூறி அம்பேத்கரின் படத்தை கையில் ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றனர். போராட்டத்தில் பங்கேற்ற எம்பிக்கள் ஜெய் பீம் என முழக்கங்களை எழுப்பியதோடு அமித்ஷா மன்னிப்புகள் என்ற முழக்கத்தையும் எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.